ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மிரட்டலான ஒரு ஜீப் சஃபாரி போனோம். இது எந்த பிளேஸ், இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, இந்த ஜீப் சஃபாரிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், இது நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தா, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 2 days ட்ரிப்பாக வாகமான் போயிருந்தோம். வாகமானில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் காரில் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் தான் போக முடியும். அதனால் நாங்கள் ஜீப் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேஸ்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது எந்தெந்த பிளேஸ், நம்ம ஜீப் சஃபருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம பார்த்த பிளேஸ் எல்லாம் நல்லா இருந்ததா, உண்மையாகவே நம்ம கொடுத்த காசுக்கு இந்த ஜீப் சஃபாரி வந்து ஒர்த்தா, இதை பற்றி நம்ம எல்லாமே பார்க்கலாம். நாங்கள் வாகமான் போய்ட்டு ரீச் ஆனதுக்கப்புறமா எங்களுக்கு சஃபிஷியண்ட்டான ஒரு டைமில் வந்து நாங்கள் இந்த ஜீப் சஃபாரி வந்து நம்ம கால் பண்ணோம். அந்த பர்சனுக்கு கால் பண்ணோம். நான் அவரோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன். எங்கள் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அவரோட நம்பரை. நீங்களும் போனால் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அவரை கால் பண்ணி இந்த மாதிரி நான் சில பிளேஸ்லாம் ஜீப் சஃபாரி போகணுன்னு சொன்னோம். ஸோ அவரும் ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே தங்கியிருந்தோமோ அந்த ஹோட்டலுக்கு அவரே வந்து ஜீப்பில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளை ஒவ்வொரு பிளேஸாக கூப்பிட்டு போனார். இப்போ நம்ம போக போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ். நம்ம ஹோட்டல் வந்து வாகமானில் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் அவருக்கு நம்ம கால் பண்ணால் அவர் வந்து ஹோட்டலுக்கே வந்து அவரை பிக்கப்பும் பண்ணிக்கிறார். அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எல்லா பிளேஸும் பார்த்து முடிச்சுட்டு ட்ராப்பும் பண்ணுறாரு. ஸோ பிக்கப் ட்ராப் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடும். செப்பரேட்டாக எதுவும் நம்ம காசு கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ எங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மதியம் 2:30 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இந்த ஜீப் சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜீப் சஃபாரி. ஸோ அதனால் நாங்கள் லஞ்சுக்கு அப்புறமா தான் நாங்கள் ஜீப் சஃபாரி வந்து புக் பண்ணியிருந்தோம். 2:30 மணிக்கு சொல்லியிருந்தார். ஷார்ப்பாக 2:30 மணிக்கு வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டார். நாங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா உலுப்பாணி டாப் ஸ்டேஷன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ். இங்கே தான் நம்மளை கூப்பிட்டு போகிறதா சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி டேமோட ரிசர்வாயர் பாயிண்ட்டு, அது வந்து 2வது பிளேஸு. அதுக்கப்புறம் 3வது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேவ்ஸ், அதாவது உலுப்புனி டனல்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ், அது 2 சேர்த்து ஒரே இடம் தான், அது 3ன்னு வச்சுக்கலாம். 4வது பாயிண்ட் வந்து சூசைட் பாயிண்ட். இந்த 4 பிளேஸுமே வந்து அந்த ஜீப் சஃபர் வந்து இந்த பேக்கேஜில் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் தவிர உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் நீங்கள் செப்பரேட்டாக போனோன்னா அதுவும் அவங்க அடிஷ்னல் சார்ஜஸ் போட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. இந்த சஃபாரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேஸ் தான் வந்து கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீப்பில் அவங்க போன இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ரோடே பார்த்திங்கன்னா ரோடே ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்க கஷ்டப்பட்டு தான் ஜீப் ஓட்டினாங்க. இதில் என்ன நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது நம்ம ஜீப்பில் போகும்போது எதில் வரமாட்டாங்கன்னு எதில் வேறு ஒரு ஜீப் வராதான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜீப்பில் போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி போச்சுன்னா அதில் ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு அப்படியே மாறி போகும். ஸோ அதால் ஆப்போசிட்டில் ஜீப் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான்னு சொன்னார். இவங்க கூப்பிட்டு போன எல்லா இடமும் நான் அந்த ரோடெல்லாம் பார்த்தேன். நம்ம ஓன் காரில் கட்டாயமாக போக முடியாதுங்க. அதையும் மீறி போனால் ரொம்ப ரிஸ்க்கு தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு போக முடியாது. ஜீப்பில் மட்டும்தான் இந்த பிளேஸுக்கெல்லாம் நம்ம போக முடியும். அதுவும் நம்ம அந்த ஜீப்பில் போகிறப்ப அந்த ரோடு, அந்த வியூ எல்லாமே அது வேறு லெவலில் சூப்பராக இருந்ததுங்க. ஒருவேளை இந்த பிளேஸுக்கெல்லாம் நீங்கள் ஓன் காரில் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த ஜீப்பில் போகிறப்போ அந்த மொபைல் ஹோட்டலில் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடுத்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக்கிங் இருந்தது. ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த ஜீப்பில் மேடும் பள்ளமும் ஏறி போனதால் ரொம்ப ஷேக்கிங் இருந்தது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவை. இல்லை ஸ்டிக் வச்சுனால ஆடுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இருக்கிறது உலுப்பாணி டாப் ஸ்டேஷன். இது உங்கள் தமிழ் சேனல். நாங்கள் இப்போ வாகமான் வந்துட்டு ஜீப் சஃபாரி வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு 3 பிளேஸ் வந்து கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பிளேஸ் எத்தனை பிளேஸ்ன்னு என்னன்னு தெரில.
ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா உளுப்பாணி டாப் ஸ்டேஷனு. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோன்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். பயங்கரமாக வேறு லெவலில் இருந்தது அந்த ரைடு வந்து, செம்மையாக இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் ஸ்டேஷன் இந்த இடம். ஸோ இந்த மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நான் வந்து கட்டாயம் இந்த மாதிரி பிளேஸ் வந்து சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன். ஆனால் லைவாக இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக மலைக்கு மேலே நான் நிற்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கீழே தான் மலையெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து நீங்கள் பார்க்குறப்போ எல்லா மலையுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும், அல்லது நமக்கு கீழே தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்குற எந்த மலையும் நம்மளோட ஹைட்டாக தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த மலை பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா மலையுமே சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க இந்த பிளேஸு. அது நம்ம வந்த நேரம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. ராக்கெட் வேறு போயிட்டுருக்கு. அது தெரியுதான்னு தெரியல. அது போயிருக்கு பாருங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பிளேஸ். இந்த இடத்துக்கு வந்த இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துங்க. அது அந்த வழியாக தான் வந்தோம். ஒரு பாதத்தை எடுத்து பாருங்கள். அது வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம். சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருந்தது. ஸோ நான் அப்படியே இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் அப்படியே காட்டுறேன். இதில் என்ன ஒரு காமெடின்னா, கபிலேஷ் வந்து ஜீப்பில் ஏறும்போது கை பிடிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தவுடனே என்னை பிடிங்கன்னு அழுகுறான். செம்மையாக இருக்குது. இப்போ அடுத்து வேறு என்ன இடத்துக்கு போகலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அடுத்து போக போகிற இடம் பேர் என்னன்னா இடுக்கி டேமோட ரிசர்வாயர். இடுக்கி டேமோட ரிசர்வாயர். கபி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்ட் வந்து வந்திருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமோட ரிசர்வாயர் பாயிண்ட். இப்போ நீங்கள் அந்த இடுக்கி டேம் இருக்குல்ல, அந்த ரிசர்வாயர் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி காற்று விண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால எங்களுக்கு சரியாக நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. இதாவது பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமோட ரிசர்வாயர். ஃபோட்டோவில் வீடியோவில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஆனால் நான் இங்கே லைவாக இருந்து பார்க்குறப்போ உண்மையாக சூப்பராக இருக்குங்க. அது நம்ம இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் டைம் கொடுக்குறாங்க. நம்மளை ரொம்ப அவசரப்படுத்துறது இல்லை. ஸோ நம்ம முதல்ல எங்கே இருந்தோம்னா, ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஜீப் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு ஜீப் இருக்குல்ல, ஸோ நம்ம அங்கே தான் இருந்தோம். அந்த ஜீப் தெரியுது இல்லைங்க, அங்கே தான் இருந்தோம். இப்போ அங்கேருந்து நம்ம இந்த ரெண்டாவது பாயிண்ட் இங்கே வந்துருக்கோம். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வரதுக்கு பாசிபிளே கிடையாதுங்க. காரில் வரதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ ஜீப் சஃபாரி மட்டும்தான் வர முடியும்.
உண்மையாகவே நல்லா ஒர்த்தாக இருந்தது. எங்களுக்கு ஜீப் சஃபாரி இந்த ஜீப் சஃபாரி வந்து இல்லையான்னு ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா உலுப்புனி டாப் ஸ்டேஷன். அது டாப் ஸ்டேஷன் பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸ் தான் வந்து இருக்கிறதுலேயே அந்த வாகமான் இருக்கிறது அதான் டாப்புங்க. ரொம்ப அங்கேருந்து பார்த்தா எல்லா மலையுமே ரொம்ப டவுனாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த பிளேஸ் தான் ரொம்ப எலிவேஷன் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ரெண்டாவது நம்ம பார்த்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி டேமோட ரிசர்வாயர் பாயிண்ட்டுங்க. அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வாயரோட அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சூப்பராக அழகாக ரொம்ப நேச்சராக இருந்ததுங்க. நீங்கள் கட்டாயமாக இந்த 2 இடத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரிசர்வாயர் டேம் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த செடிகள்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பார்த்த எல்லா இடங்களுமே வந்து நம்ம பொறுமையாக பார்க்குற அளவுக்கு நமக்கு அவங்க டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு அவசரப்படாமல் பொறுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரோட்லலாம் ஜீப் ஓட்ட முடியுமானே தெரில. சூப்பராக போகுது இல்லைங்க. ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 வீல் டிரைவுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 ஆக்சிலுமே பார்த்தீங்கன்னா 4 டைரெக்ஷனில் இதுவாகும். ஒரு ஆக்சில் மேடில் ஏறாச்சுன்னா அடுத்த ஆக்சில் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 4x4 ஜீப்பு, 4x4 வீல் டிரைவு. அதால் ஜீப் வந்து ஈஸியாக ஹில்லுக்கு ஏறும். பட் ஆனால் இருந்தாலுமே இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறது. நம்ம 2 பிளேஸ் பார்த்தாச்சு. அடுத்து 3ஆவதாக இப்போ நம்ம போயிட்டு இருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேவ்ஸ். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உலுப்புனி டனல்னு சொல்லுவாங்க, இல்லை கேவ்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. அதுக்கப்புறம் இந்த டனலுக்கு இந்த கேவ்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஜீப்பில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவங்க ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த ரேஞ்சில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம உள்ளேருந்து உட்காந்துட்டு பார்க்குறப்போ ரொம்ப வேகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளே இல்லாமல் ரொம்ப மேடு பள்ளமாக இருந்தது. அந்த நம்மளால் வந்து வீடியோ வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுக்கவே முடியல. நிறைய ஷேக்கிங் இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேக் இல்லாமல் நான் ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம இப்போ வந்திருக்கிறது அப்போ இங்கே இருக்கு கேவும் ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இது வந்து 3rd பிளேஸ். குளிக்கூடாதுமா, இங்கே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அபி ஓடி வராதிங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாகமானில் ஒரு கேவ் மட்டும் காட்டுவாங்க. எல்லாருமே கேவில் நின்று, அந்த கேவ் தான் இது. இது வந்து 3rd பாயிண்ட் நம்மளை கூட்டு வந்தது. இது கேவ்ஸும் இந்த பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டு. இப்போ நம்ம இங்கே உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த இடுக்கி ரிசர்வாயர் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அங்கேருந்து தான் இங்கே தண்ணி வருதா சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டனல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உள்ளே போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். நான் கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போனேன். அதேமாரி உள்ளே போகலான்னு பார்த்தேன். ஆனால் கபிலேஷன் தர்ஷனம் வந்து வரேன்னு சொல்லி அடம் பண்ணதால் நான் இந்த ஓரமாக நின்றுட்டேன். ஆன் பண்ணிட்டியா?
ஸோ இந்த கேவ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போவாங்க. ஸோ இதுதான் கேவ். இருட்டாருக்கு போக முடியாது. அங்கே வேணா நிற்கலாம், அங்கே வேணா நிற்கலாம், போக முடியாது. ஸோ இதுதான் அந்த கேவ். நிறைய நீங்கள் இன்ஸ்டாவில் ரீலில் பார்ப்பீங்களா, அந்த கேவ் இதுதான். இதுக்குள்ளே போக முடியாது, சும்மா இங்கேருந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். காலை தூங்குங்க. இன்னும் நீங்கள் எப்பவுமே தண்ணி வராது. சில சீசனில் மட்டும் தான் தண்ணி வரும், சில சீசனில் வந்து காலியாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. சில சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வரும், அப்போ கீழே இறங்க முடியாது. ஸோ இந்த கேவ்ஸும் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். நம்ம அங்கேயே 2 பாயிண்ட் பார்த்தோம். இது 3வது பாயிண்ட்டு, இது 4வது பாயிண்ட்டு. இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து நம்ம குளிக்கலாம், அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கரெக்டான சீசனுங்க. ஏன்னா தண்ணி ஃப்ளோ ரொம்ப அதிகமாகவும் இல்லை, தண்ணி இல்லாமல் இல்லை, கரெக்டான ஃப்ளோ இருக்குது. நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கான ஒரு டைமிங் இது. ஏன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி வந்துடும், நம்மளால் இங்கே அலோவே பண்ண மாட்டாங்க நம்மளை. இப்போ இந்த கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த கேவ்ஸில் தண்ணி வருது இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி வரும். அப்போ கிட்டே போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க யாரையுமே. சில டைம் வந்து தண்ணியே வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக வர தண்ணி. இது நல்ல ஒரு சீசன். இப்போ நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட். வாகமானில் இருக்கிற வாகமான் சூசைட் பாயிண்ட், இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ பிளேஸ் வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. எங்களை ஹோட்டல்லேருந்து கரெக்டாக 2:30 மணிக்கு பிக்கப் பண்ணாங்க. இந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளை ஹோட்டலே கொண்டு போய் ரிட்டன் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. எங்களை ட்ராப் பண்ணும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15. பார்த்தீங்கன்னா ஷாப்லாம் இருக்குது. இதுவரை நம்ம போனால் அங்கே எங்கேயுமே அவ்வளோ பெரிய ஷாப்லாம் இல்லை. இந்த சூசைட் பாயிண்டில் மட்டும் இவ்வளோ ஷாப்பு. பேருக்கு ஏற்ற மாதிரி இது சூசைட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஃபாக தாங்க இருக்குது. ஏன்னா அந்த பாறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கார்னரில் போய் நிற்க முடியாது. ஸோ ஒரு வேளை இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே இருங்க. அதுவும் குழந்தைகளை கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நாங்கள்லாம் பாருங்கள் பள்ளமாக இருக்குது. இந்த பிளேஸுக்கு வந்து ஓன் காரில் வர முடியாது. இப்போ நம்ம போன எந்த பிளேஸுக்கும் ஓன் காரில் வந்து வர முடியாது. இது மாதிரி ஜீப் சஃபாரியில் மட்டும்தான் வர முடியும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஜீப் சஃபாரி எவ்வளோ, நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ சொன்ன இந்த எல்லா இடத்தையுமே வந்து நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு, நம்மளை பிக்கப் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் ட்ராப் பண்ணி இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸ், அதாவது நார்மல் டேஸில் வீக் டேஸு இது மாதிரி சீசன் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை சீசன் டைமாக இருந்ததுன்னா 2500 rupeesலேருந்து, அதாவது 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜீப் சஃபாரி ஒர்த்தான்னு கேட்டால் கட்டாயமாக ஒர்த்து தாங்க. ஏன்னா ஓன் காரில் போக முடியாது, ஜீப்பில் மட்டும் தான் போக முடியும். நம்ம பார்த்த எல்லா பிளேஸுமே சூப்பராக வேறு லெவலில் மிரட்டலாக இருந்ததுங்க. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோங்களும் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.